இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. அது மட்டும் இல்லை, காலையில் வந்து உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா பொலிவாக இருக்கணும், உடம்பு நல்லா நீர்ச்சத்து, ரத்த சத்து, நல்லா உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடம்பை குறையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு டீ காப்பி தவிர்த்துருங்க. பிஸ்கெட் வறுக்கி இந்த மாதிரி ரஸ்கெல்லாம் நிறைய சிலருக்கு பழக்கங்கள் இருக்கும், அதை நீங்கள் தவிர்த்துருங்க. சரிங்களா? கேரட் ஒரு துண்டு, பீட்ரூட் ஒரு துண்டு, சரிங்களா? ஒரு 100 கிராம் மாதிரி வச்சு நல்லா மிக்சியில் அடித்து நல்லா புழிஞ்சு எடுத்து காலையில் ஒரு டம்ளர் நல்லா பீட்ரூட் கேரட் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். ஒரு 10 நாள் குடிச்சு பாருங்கள். உங்கள் உடம்பு எவ்வளோ முகத்தில் பொலிவு இருக்கும், ரத்தோட்டம் அதிகமாகும், கெட்டதெல்லாம் கழிவடலாம் வந்துடும், மலச்சிக்கல் லேசாக்கி தரும், மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். இன்னும் வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது. இப்போ காய்கறி விற்கிற விலைக்கு நம்ம அந்தளவுக்கு வாங்க முடியாது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம எவ்வளவோ விலையாக இருந்தாலும் காய்கறி வாங்கி சமைக்கிறோம், பொரியல் செய்கிறோம், சாம்பார் செய்கிறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ ரேட் இருந்தாலும் சாப்பிட்டு தான் இருக்கோம், சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புருஷன்கிட்ட சண்டை போடுறதுக்காகவாவது நம்ம உடம்பை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். நம்ம புருஷன் நம்மளை அடிக்கிச்சாலும் அதை வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக நான் நல்லது சொல்கிறேன். ஏன்னா என் புருஷன் எல்லாம் அடித்தாருன்னா ஒரு அடி நான் கீழே விழுந்துருவேன். ஏன்னா நான் எலும்பும் தொழுவுமா இருக்கிறேன், மெழுகுபத்தி உருவனை எப்படி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன். நீங்களாவது மக்களை நல்லா இருங்க, ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, உடம்பு சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லை, நான் போட்டுக்கிற தோடு ரொம்ப அதிக விலை இல்லை, 50 ரூபா. அதெல்லாம் கேட்டால் சொல்லுங்கள், அடமானம் வைக்க கழட்டி தரேன். அதே மாதிரி இந்த செயின் 130 ரூபா. என்ன கேளுங்க, கழட்டி தரேன், அடமானம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த குட்டி செயின் எங்களுதெல்லாம் இருந்தது, எல்லாம் அடமானம் போயிடுச்சு. இப்போ எங்கள் நகைங்கிறது எதுவும் கிடையாது. இப்போ வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டா போதும், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போதும், நான் நல்லா அவ்வளோ கிருபியெல்லாம் தொழுது நல்லா இருந்தால் போதுன்னு சந்தோஷத்தில் இருக்கேன். இது எவ்வளோ தெரியுங்களா? 60 ரூபா. என்னை கிடத்துனா என்னை கடத்திட்டு போனாங்க வச்சுக்கோங்களேன், அம்மன் ஜெயிலுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு வெட்டி, புரியுதுங்களா? அதான் உண்மை. ஏதோ சந்தோஷம் பேசுகிறேன், வேணும்னா சொல்லுங்கள், கழட்டி தரேன். சரிங்களா? அவங்க உடம்பை ஹெல்ப்பாக வச்சுக்கோங்க, நல்லா ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உடம்பை நல்லா அழகுப்படுத்தி வச்சுக்கோங்க, உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் குளிச்சுட்டு வர புருஷங்கிட்ட நாம் சண்டை போடுறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கும். புரியுதுங்களா? எனக்கே சிரிப்பு வருது, சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன் நான் கருப்பாக இருந்து எப்போ ஃபீலிங்காக வீடியோ போடுறதுனால எனக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? சப்போர்ட் பண்ண பிடிக்கலையா? ஃபாலோ பண்ண பிடிக்கலையா? எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நாங்கள் எல்லா வீடியோவுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நான் பாவம் இல்லையா? சொல்லுங்கள். நான் எப்போ இப்படியே ஃபீலிங்லேயே நான் இருக்கணுமா? நானும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மாதிரி சந்தோஷமாக வரணும் இல்லையா? நான் பாவம் தானே, நாங்களுடைய அக்கா தங்கச்சி தானே. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும்.